ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள்ல முதல் கட்டமானது நான் சொன்ன தண்ணி நிறைய குடிச்சோம்னா நம்ம குரல் கண்டிப்பா பெட்டரா இருக்கும். ரெண்டாவது, லிமிட் த யூஸ். இப்போ எப்போ தேவை இல்லையோ அப்போ பேச தேவையில்லை. ஸோ as far as possible உங்களுடைய வாய்ஸ் ட்ரெயின் ஆகுதுன்னா அது. மூணாவது சப்போஸ் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட நம்ம பாக்குறது பெட்டர். ஏன்னா நம்ம ரொம்ப நாளா ஒரு வேளை ஒரு தப்பான பிச்சிலையோ இல்ல தவறான ஒரு குரல்லையோ நம்ம பேசிட்டு இருக்கோமா, அதனால இந்த குரல்ல இருக்கிற கஷ்டங்கள் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, இந்த குரல் வலை சோர்ந்து போகுதா, இல்ல அதனால இந்த பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஒரு ENT டாக்டர் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க கிளியரா சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க குரல் வளைவுகளை எண்டோஸ்கோப் மூலியமா பார்த்துட்டு மெயினா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதுல ஒரு நாடியூல், சிஸ்டிஸ், நீர்க்கட்டி, நெறிக்கட்டி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. மெயின் இஷ்யூவே உங்களுக்கு நீங்க பேசுற விதத்துலதான் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட போய் உங்களுடைய குரல் இப்படிதான் நான் பேசிட்டு வரேன், இப்படிதான் இருக்கீங்க அப்படின்னா அவங்க சில எக்ஸசைசஸ், டிப்ஸ் கொடுத்து உங்களுடைய குரலோடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம தப்பா அந்த குரலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்.